மாசி உற்சவம். திருப்பள்ளியோடம்னு சொல்றோம். ஆடி பெருக்கு சொல்றமே 18ஆம் பெருக்கு. 18ஆம் பெருக்கு அன்னைக்கு தான் நடந்துருந்தது. காவிரியிலேயே திருப்பள்ளியோடம் பெருமானுக்கு. அப்ப கூரநாராயணஜியர் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தோடி இருந்த காலம். இந்த பெருமாள் திருப்பள்ளியோட உற்சவம் கண்டோடு இருந்தார். போயிட்டே இருக்கிறச்சே திருப்பள்ளியோட அடிச்சுன்னு போக ஆரம்பிச்சுடுத்து ஆத்து வெள்ளத்திலே. சுவாமி பார்த்தார், கூரநாராயணஜியர் கையில பவித்திரம் சாத்தின்னு இருந்தார். அந்த பவித்திரத்தை பிடித்து திருப்பினார். இதை திருப்பின தந்திர சக்தி ஓடம் திரும்பித்து பெருமானுடைய தெப்பன் திரும்ப மறுபடியும் நிலைக்கு வந்ததுன்னு சொல்லுவார்கள். அந்த கூரநாராயணஜியர் காலத்திலே இந்த உற்சவம் எப்ப நடந்தது? ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் அது மாறித்து. சடையவர்மன் என்கிற ராஜா ஆடு வந்தான். அந்த காலத்துல சித்திர உற்சவத்தோட சேர்த்து விட்டுட்டான். சித்திர உற்சவத்தோட சேர்த்து கொஞ்ச காலம் ஓடித்து. இன்னும் கொஞ்ச காலம் போச்சு. விஜயரங்கர் அவர்களுடைய ராஜ்யம் ஏற்பட அதுல இருந்துதான் மாசி மாசத்துல 9 நாள் இந்த உற்சவமாக இன்று வரை நடைபெற்று கொண்டு வருகிறது.